எனக்கு எந்த டீச்சரையும் பிடிக்காத சித்தி. வீட்டுக்கு போறப்ப பெல் அடிப்பார்ல, அந்த தாத்தாவை தான் பிடிக்கும். எந்த தொழில் செய்தார் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீதானே திருப்பி சொல்ல சொன்ன. கடலில் வாழும் உயிரினங்கள் ஒரு 5 சொல்லு. அப்படி பசக்கு பசக்கு முழிச்சிருக்கான். என்னடா இதுக்கு முட்டாள் கூட பதில் சொல்லுவாங்க. அதே சார் நான் சொல்லல. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில் இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விற்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விற்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு புரட்டி போடு. வந்துட்டியா? சீக்கிரம் கிளம்பு, மாலுக்கு போகணும் ஷாப்பிங் பண்றதுக்கு. அப்படியே இடையில 2 பாட்டில் வாங்கினீங்க, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடும். டேய், உருட்டு உருட்டுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இப்போ என்ன வேணான்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல பயங்கர பணக்காரன் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவ? ஏய், நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டா. இது பேர் தான் உருட்டு. இப்போ நீங்க ஒரு அரசியல்வாதி, ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க மக்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு மெயினா நான் ஒழிக்க வேண்டியது மது ஒழிப்பேன். நீங்க யாரு நம்ப மாட்டீங்கன்னு தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க. பொண்ணு பெத்து போட சொன்ன தேவதை பெத்து போட்டு வச்சிருக்காங்க. யார் அந்த தேவதை? வேற யாரு? நான் தான். பொறாமடா, பொறாம. என்ன அடி? நீங்களே சொல்லுங்க. 100 ரூபாய் ரிமோட் ஒர்க் ஆகலன்னா இப்படி தட்டி அப்படி தட்டி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். 1,00,000 ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருக்கேன். என் பேச்ச கேட்கலன்னா ஒரு அடி அடிச்சா தப்பா? ஐயோ, வாசமே வராம வாத்துக்கிற எப்படியா சமைக்கிறது? வாசம் வராமலா? தெரியலடி, யூடியூப்ல தேடி பாரு. அதுக்கெல்லாம் டைம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்கார வாத்து தேட ஆரம்பிச்சிட்டான். ஒரு சம்பத்தி அப்படியே இருக்கு பாத்தியா? எனக்கு மயக்கமே, எனக்கு நடக்கமே, எனக்கு நாச்சு. வயசாயிடுச்சுடி ஓ. ஏண்டி அழுத்துக்கற? காலையில டவுனுக்கு ஒரு வேலையா போயிருந்தடி, காலை வைக்க முடியல. மீன் கடையில கூட்டம், சிக்கன் கடையில கூட்டம், மட்டன் கடையில கூட்டம். ஏன் உலகம் இன்னைக்கேவா அழிஞ்சிட போகுது? நாளைக்கு வாங்கிக்கிட்டாதான் என்ன? மக்கள் எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? சரி, டவுனுக்கு நீ என்ன வேலையா போன? மட்டன் வாங்கதான். ஏசப்பா, இவளை தூக்கி வீசப்பா. நீ எந்த பாட்டா இருந்தாலும் பாடு, கரெக்டா பாடு. கண்ணதாசங்காரக்குடி மைக்க நல்லா அப்படி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேர் என்ன? பூந்தியா? துரு புடிச்சு ரொம்ப நாளாச்சு, பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்காங்க. யோ மாமா, நைட்டு பிரியாணி ஓகேவா? ஓகேடி. சரி, வரும்போது வாங்கிட்டு வந்துரு. இவளை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதைய பண்ணிருக்கலாம்டா. நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாதுடி. எப்படி இருக்கு இந்த தொழில்? ஏதோ ஆணவ புனிதல் நல்லா இருக்கு. பொண்டாட்டி குழந்தைகள் சௌக்கியமா? எனக்கு ஏதோ கல்யாணம் ஆகல. எப்படி ஆவ? யோ, 500 ரூபாய் பணம் குடியா. கையில பணம் இல்லடி. அப்ப பர்ஸ்ல எடுத்து கொடு. பணமே சுத்தமா இல்லடி. நீ குடியா, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். 1 ரூபா கூட இல்லடி. 1 ரூபா கூட கேட்கலையா? நான் 500 ரூபாய் மட்டும் தான் கேட்கிறேன். இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அங்க பக்கெட் இருக்காடி. அதுல பணம் இருக்கா? பால்காயில் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு. என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே? ஓடி போகலாமா, மலையில கோரமா, மலையில வாரமா, இருக்கட்டுமா. சாம்பார் சாதம் வேணாம். தயிர் சாதம் வேணாம். உப்மா வேணாம். பிரியாணி. ஒரு 5 நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு. நீ எந்த பாட்டா இருந்தாலும் பாடு, கரெக்டா பாடு. கண்ணதாசங்காரக்குடி மைக்க நல்லா அப்படி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேர் என்ன? பூந்தியா?
துரு பிடிச்சி ரொம்ப நாளாச்சு பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்காங்க. நாசமா போனவன். நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும்.